அன்பே எனதன்பே இனிய அருளாசி ஆகாயம் அல்லது வெளி பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயம் இதில் மற்ற 4 பூதங்களும் நன்றாக நிலை பெற்று உள்ளது. இந்த 4 பூதங்களிலும் ஆகாயம் என்பது ஊடுருவி உள்ளும் புறம்புமாய் நிறைந்துள்ளது. இந்த 4 பூதங்களும் நன்றாக இயங்குவதற்கு ஆகாயம்தான் காரணமாய் இருக்கிறது. ஆகாயம் என்றால் ஆகாயத்தில் இயக்கக்கூடிய பரிபூர்ண சக்தி அது நிறைந்துள்ளது. இந்த சக்தி என்பது எத்தகையது? இந்த ஆகாயத்தில் காற்று நிறைந்துள்ளது ஏகமாய், அதில் நீர் நிறைந்துள்ளது பூரணமாய், அது மேகமாய் உருமாற்றம் பெறுகிறது சூட்சுமமாய், பின் மழையாய் விழுகிறது பூமியில் தூளமாய். இந்த ஆகாயத்தில் நெருப்பு உள்ளது, அது சூட்சுமமாய் அரூபமாய் வெளிப்படுகையில் மின்னலாய் பிரகாசமாய் ஒளியாய் தோன்றுகிறது. இந்த ஆகாயத்தில் சப்தம் உள்ளது, ஒளி நிறைந்துள்ளது, அது இடி முழக்கமாய் பெரும் சப்தமாய் எல்லையற்ற ஒளியாய் வெளிப்படுகிறது. இந்த ஆகாயத்தில் மண் நிறைந்துள்ளது, அது பின் தூசியாய் புழுதியாய் ஒன்றிணைகையில் அண்ட கோளங்களாய், அந்த அண்ட கோளங்கள் பிரிகையில் மீண்டும் அணுக்களாய் தூசிகளாய், மீண்டும் இணைகையில் கோளங்களாய் உலகங்களாய். இப்படி இந்த அனைத்தின் ஆதாரம் ஆகாயம் எனில், இந்த ஆகாயத்தின் ஆதாரம் எது? அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த 4 பூதங்களின் ஆதாரமாயிருப்பது ஆகாயம் என்றால், ஆகாயம் எதில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது? இத்தனை இயக்ககதிக்குள் பஞ்சபூதங்கள் நிறைந்திருந்தாலும் அது இயக்கமற்ற ஒன்றில்தானே நிறைந்திருக்க வேண்டும். அந்த இயக்கமற்ற ஒன்று எது? இந்த இயக்கத்தின் ஆதார அம்சம் என்பது எது? இவையாவும் எதிலிருந்து தோன்றி நின்று இயங்கி பின் ஒடுங்குகிறது? இதன் தோற்றத்திற்கு காரணமான ஒன்றில் இறுதியில் ஒடுக்கம் கொள்கிறது என்றால் அது எது தெரியுமா? அதுதான் பிரம்மம் எனும் ஆதாரம். அதுவே பிரம்மம். அப்படியானால் இந்த பிரம்மம் என்பது எதிலிருந்து தோன்றியது என்றால் அது தோற்றமில்லாதது, அது ஆதி, அது அனாதி, அது ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத சூட்சுமம் கடந்த மகா சூட்சுமமான அது. அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? இந்த தோற்றமில்லாத ஒன்றே தோற்றத்திற்கு வரும் பொழுது அது அநேக ரூபா அரூபா சூட்சுமா தூள வடிவெடுப்பதே சிருஷ்டி எனப்படுகிறது. அது பெரிதினும் பெரிது
அணுவை விட சிறிதும் சிறிது. அதனை எப்படி நாம் அறிந்து கொள்வது? அடுத்து பார்ப்போமா? எனது அன்பு நிறை அருளாசிரியர் நன்றி செய்ய நலமே பெறுக.